அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்புல இருந்து ஆர்டிக்கல் 20 தொடர்பான விஷயங்களை பார்க்க போறோம். இந்த ஆர்டிக்கல் 20ல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வகுப்புல ஒன் பை ஒன்னா நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். இந்த வகுப்புல நம்ம ஆர்டிக்கல் 20ல சொல்லப்பட்ட விஷயங்களை ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இந்த ஆர்டிக்கல் 20ல 3 முக்கியமான விஷயங்கள் பேசப்படுது. அது என்னென்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டத்தை முன் தேதியிட்டு அமல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம 2026ல இருக்கிறோம் அப்படின்னா, 2025 என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கு ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறுக்கான சட்டத்தை 2025 இருந்து கொண்டுட்டு வர முடியாது. ஸோ அதுதான் என்ன சொல்லுது அப்படின்னா, நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்லுது. சட்டத்தை முன்தேடிட்டு அமல்படுத்த தடை அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட், நோ டபுள் ஜியோ பார்ட்டி, அதாவது என்ன சொல்றா அப்படின்னா, ஒரே தவறுக்கு இரட்டை தண்டனை தடை. இப்போ ஒருத்தர் ஒரு தவறு பண்ணி ஒரு தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னா, மீண்டும் என்ன செய்யக்கூடாது, அதே தவறுக்கு இரண்டாவது முறையும் தண்டனை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 20ல சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன், அதாவது சுய சாட்சியம் அளிக்க வற்புறுத்த தடை. ஒருத்தர் ஒரு தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு எதிராகவே சுய சாட்சியமாக தனக்கு எதிராக சாட்சியம் வழங்க வற்புறுத்த கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 20 சொல்லுது. இப்ப இந்த ஆர்டிக்கல் 20 சுருக்கமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்தை முன் தேதியிட்டு அமல்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது, ஒரே தவறுக்கு இரட்டை தண்டனை வழங்க கூடாதுன்னு சொல்லுது. மூணாவது, ஒருத்தரை தனக்கு எதிராக தானே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சுயசாட்சியம் அளிக்க வற்புறுத்த கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ 3 முக்கியமான விஷயங்கள் ஆர்டிக்கல் 20ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆர்டிக்கல் 20 தொடர்பான 3 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். ஸோ அதுக்கான நிமோனிக்ஸ் கோட்வேர்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கான கோட்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா, நோ எக்ஸ்ட்ரா டோஸ். நோ எக்ஸ்ட்ரா டோஸ், இந்த போலியோ டோஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ எக்ஸ்ட்ரா டோஸ். நோ எக்ஸ்ட்ரா டோஸ் எப்ப அப்படின்னா 20 வயசுல, அந்த 20 வயது அப்படிங்கறத எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, 20 அப்படிங்கிறது ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் 20 படி என்ன செய்யக்கூடாது, நோ எக்ஸ்ட்ரா டோஸ் வழங்கக்கூடாது. இப்ப அந்த கோடுவேர்டுக்கான விளக்கத்தை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்கறது நோ எக்ஸ்ட்ரா. இதுல இந்த நோ எக்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா, அதாவது சட்டத்தை முன் தேதியிட்டு அமல்படுத்த தடை அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட், டூ. டூ அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, நோ டபுள் ஜியோ பார்ட்டி அப்படிங்கிறத குறிக்குது. அதுக்கு பொருள் என்னது அப்படின்னா, ஒரே தவறுக்கு இருமுறை தண்டனை வழங்கக்கூடாது அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட், சி. இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன், அதாவது சுய சாட்சியம் அளிக்க தடை. சரியா? சோ அப்ப இந்த ஆர்டிக்கல் 20க்கான கோடுவேர்டு என்ன அப்படின்னா, 20 அப்படிங்கிறத 20 வயசுன்னு வச்சுக்கோங்க. 20 வயசுல நோ எக்ஸ்ட்ரா டோஸ்.